ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர், அதாவது நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு கேரக்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஐ பிளிங்கிங்கும் லிப்ஸ்டிங்கும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பண்ணித்தரேன் அப்படின்றத போட்டிருந்தேன் நேற்று வீடியோவில் 22 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ ரெடி பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆன்லைனில் போயிட்டு ஒரு கேரக்டர் டக்கு கேரக்டரை வந்து நான் வந்து இமேஜஸில் போயிட்டு 2D கார்ட்டூன் டக்கு கேரக்டர்னு போட்டு நான் ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கிறேன். அதை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் அனிமேட்டில் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேசிங் லேயர். இதை நம்ம வந்து 3 லேயராக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் லேயர்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங்னு வச்சுக்கோங்க. மூணாவது என்ன பண்ணுறீங்க, நம்மளோட கேரக்டர். ஓகே, ரெஃபரன்ஸ் இமேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 2 லேயர் இப்போதைக்கு லாக் பண்ணிவிடுங்க. அண்ட் ட்ரேசிங் லேயரில் போயிட்டு நம்ம 1 by 1 ட்ரேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து வர போகிறோம் அப்படின்னா, ஹெட்டிலிருந்து வரலாம். ஸோ ஹெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம வந்து லைன் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக க்ரீன் ஆர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போடுங்க. இல்லை கொஞ்சம் சைஸ் திக்னஸ் வந்து ஒரு 2ன்னு வைங்க. அண்டு இதை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நார்மல்லே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரேசிங் பண்ணுறது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ரைட் சைடில் இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ட்ரேசிங் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் வரையணுன்றது அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹெட்டுக்கு பேக் கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஐப்ரோவோட தனியாக கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இந்த ஏரியா நம்ம வந்து தனியாக பண்ணணும். அப்போ தான் வந்து கண்ணெல்லாம் நம்ம வரையும் போது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பார்த்தீங்கன்னா டக்கில் வந்து ஷேடு இருக்குது. இந்த ஷேடும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இன்னொரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லைனை டச் பண்ண மாதிரி ஒரு இது பண்ணுங்கள். ஐ மீன் ஓகே. அண்ட் இங்கே ஒன்று இருக்குது. இப்படியும் பண்ணலாம், இல்லை கடைசியாக நீங்கள் கலர் கொடுத்துட்டு ஃபைனலாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இப்படி போட்டுருங்க. அண்டு இங்கே கலர் ஷேடிங் வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. அப்படியே டைரெக்டாக சிங்கிள் கலர் மோட்லேயே நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் வந்து கிரேடியன்ட் வச்சும் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிள். ஐ மீன் ரொம்ப சிம்பிள்ன்றதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். கொஞ்சம் நம்ம அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஆனால் கேரக்டர் வரைகிறதுலாம் நமக்கு ஒன் டைம் வேலை தான். ஸோ அதனால் ஒன்ஸ் உங்களுக்கு ஐடியா இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி வரைஞ்சாலே போதுமானது, வரைஞ்சி வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ஷேடு இருக்குது இந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லோ செலக்ட் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணிடுறேன். அண்ட் இந்த லைட் எல்லோ செலக்ட் பண்ணி எங்கெல்லாம் நம்ம வந்து உள்ளே பண்ணமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. அண்ட் எங்கெல்லாம் நீங்கள் அந்த ஷேடுக்கு உண்டான அந்த லைன்ஸை எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்க அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு நம்ம வந்து கொடுத்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி Ctrl+G கொடுத்து Ctrl+X கொடுத்து நம்மளோட ஃபஸ்ட் லேயர் மேலே இருக்கிற லேயரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. Ctrl+Shift+V, அப்புறம் அதை லாக் பண்ணி ஹைட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ட்ரேசிங்க்கு வந்துடுங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண், ஏன்னா இது கண் வந்து இதுக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் வாய் முன்னாடி இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு லிப்பை வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் இது வரையலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வரையலாம், தப்பு கிடையாது. ஸோ அதை எப்படி வரைகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. இதை அப்படி கர்வ் பண்ணிக்கோங்க. இப்படி லாக் பண்ணிவிடுங்க. ஓகே, இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அடிஷ்னலுக்காக தான், வேறு எதுவும் பண்ண, இந்த கண்ணை வந்து மறைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி கர்வாக வருது இல்லையா, ஸோ அதுக்காக மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கலர் வந்து அதே எல்லோ கலர் தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கிளிக் பண்ணி Ctrl+G இதோட அவுட்லைனை கண்டிப்பாக மறக்காமல் டெலீட் பண்ணிவிடுங்க. டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு அவுட்லைனை நம்ம கம்ப்ளீட்டாக, அதாவது அவுட்லைன்னா இந்த இடத்துல இருக்கிற லைன்ஸ் மட்டும் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கிளிக் பண்ணி வெளியே போகிறேன், இதை ஹைட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் இங்கிருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை டபுள் கிளிக் பண்ணி ஒரு லைன் இங்கிருந்து இது வரைக்கும் போடுவோம். போட்டுட்டு இந்த இடத்துல இருக்கிற அவுட்லைன்ஸை மட்டும் டெலீட் பண்ணிவிடுவோம். அப்புறம் உள்ளே இருக்கிற அவுட்லைனையும் Ctrl+Z உள்ளே இருக்கிற அவுட்லைனையும் டெலீட் பண்ணிவிடுங்க. இதுக்கு நம்ம வந்து கலர் வந்து பிளாக் கொடுத்துடலாம். கடைசியாக பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும். ஓகேங்களா. Ctrl+Z. ஓகே, இப்போ இதை நம்ம குரூப் பண்ணியாச்சு. Ctrl+X கொடுத்து
இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி. ஓகே, கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து லிப்பு வரையலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இதை வரையணும். ஸோ இதில் என்ன மாதிரி இருக்கோ அப்படியே வரைவோம் இப்போதைக்கு. அடுத்து நம்ம வந்து நெட்லேருந்து லிப்ஸிங் எடுத்துப்போம். இது வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த லிப்ஸிங்க்கு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஓவல் சின்னதாக போட்டுப்போம். ஓவலுக்கு உள்ள பிளாக் வச்சிடலாம். அவுட்லைனை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நமக்கு வந்து என்ன இருக்குங்க, ஷேடு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் ஷேடு இருக்குன்றதை பாருங்கள். இதோட திக்னஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு அந்த ஷேடோட டிஃப்ரென்ஸ்க்கு கலர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் ரொம்ப மைன்யூட்டான ஒரு லைனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு ஷேட் இருக்குது இதுக்குள்ளே. அண்ட் இந்த லைன் இதை வந்து டச் பண்ணணும், டச் பண்ணாமல் இருந்திருக்கு. ஸோ அதையும் டச் பண்ணி விட்ருங்க. ரெண்டாவது இதுக்குள்ளே ஒரு ஷேடு வருது, ஸோ அதனால் இதை நான் இப்படி வச்சுக்கிறேன். மூணாவது இந்த லைன்லேருந்து இதுக்குள்ளே ஒரு ஷேடு வருது, அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷேடு வருது. இது மேண்டட்ரி கிடையாது, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு ஷேடு வருது. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்ன ஷேடு இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபில் பண்ணுவோம். எல்லாம் ஃபில் பண்ணியாச்சா? அவ்வளோதான். இப்போ அந்த மைன்யூட்டாக போட்ட லைன் எல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதை ஹைட் பண்ணி பார்த்தா நமக்கு டக்கோட எல்லா பார்ட்டும் ஃபில் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நம்மளோட மேலே இருக்கிற லேயரில் போய்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ லாக் பண்ணிடலாம். ரெண்டாவது ஐஸு. ஸோ இந்த ஐஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஓவல் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஓவல் எடுத்தாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் வரைஞ்சாலும் சரி. ட்ரேசிங்கில் போயிடலாம். இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஓவல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இதோட திக்னஸை நம்ம மாற்ற மறந்துட்டோம். ஓகே, இது டெலிட் பண்ணிடலாம். ஓவல் கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுப்போம். ஓகேங்களா, ரெண்டாவது ஒரு ஓவல் போடுவோம். இதுக்கு இந்த பக்கம் உள்ளே இருக்கிறத டெலிட் பண்ணிடலாம், ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3, அதாவது ப்ளூ பிளாக் ஒயிட்னு 3 இருக்குது. ஸோ 3 கலர் நம்ம இதுக்குள்ளே போடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ஓவல் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓவலில் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டூல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஓவல் போடுங்க. ஓகே, ஸோ ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கங்க. இப்போ இந்த மாதிரி போடுங்க. சாரி, ஷிஃப்ட் கீ தேவையில்லை, இது ஓவல் ரவுண்டாக இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி போடுவோம். ஓகே, ரெண்டாவது இங்கேயும் அது மாதிரி போடுவோம். இப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் வரையணும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த அவுட்லைனை மட்டும் உள்ளே போயிட்டு நான் அதை அவுட்லைன் மட்டும் வச்சுக்கிறேன். நான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓவல் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன கலர் இருக்கோ அதே அப்படியே போடுங்க. அண்ட் இங்கேயும் அதே மாதிரி போடுங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கொடுத்து ஒரு 102 அப்படின்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடும். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் கலரை சூஸ் பண்ண போகிறோம். சாரி, இது இப்போதைக்கு பிளாக் கலர். மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறோம். ஓவலை கிளிக் பண்ணி இந்த லைட்டிங் ஷேடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணி இதோட அவுட்லைனை டெலிட் பண்ணிடலாம். இதையும் டபுள் கிளிக் பண்ணி இதோட அவுட்லைனை டெலிட் பண்ணிடலாம். இதையும் டபுள் கிளிக் பண்ணி இதோட அவுட்லைனை டெலிட் பண்ணிடலாம். இதையும் டபுள் கிளிக் பண்ணி இதோட அவுட்லைனை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளூ கலரை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ தட் அந்த ப்ளூ கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இசட் வேறு எங்கேயாவது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த அவுட்லைனை டபுள் கிளிக் பண்ணி இதை நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். வெளியே வந்துடுங்க. மறுபடியும் இதை டபுள் கிளிக் பண்ணி அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு ரெடி பண்ணிட்டோம். இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலர் ஒயிட் கலரை நம்ம கொண்டு வரணும். இதுலேயும் ஷேடு இருக்குது. நீங்கள் அந்த ஷேடு கொண்டு வரதா இருந்தால் கொண்டு வரலாம், இல்லாட்டி அப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம். நான் அப்படியே விட்டுறேன். ஏன்னா ஸோ தட் நான் ஒயிட்டு மட்டும் செலக்ட் பண்ணி இதை ஃபில் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்ணை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க.
கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் நம்மளோட லேயரில் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வந்து இந்த வாய்க்கு முன்னாடி இருக்குது. அதனால் என்ன பண்ணால் கண்ட்ரோலை பிடிச்சி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடும். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த ஐப்ரோவை வரைஞ்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஐப்ரோக்கு இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா செலக்ட் பண்ணிவிடுங்க, கண்ட்ரோல் இசட். இந்த ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டூலை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து திக்னஸ் வந்து ஒரு 4ன்னு நான் வைக்கிறேன். அப்போ தான் அந்த ஐப்ரோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க. அண்ட் இதையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டு இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி. ஸோ இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து மேலே இருக்கிற லேயரில் போயிட்டு நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் லாக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ட்ரேசிங் லேயருக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம ஹெட்டு பார்ட்டு எல்லாமே வரைஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்டோட இது எல்லாமே வரைஞ்சாச்சு. ஸோ இனிமேல் நமக்கு இருக்கிறது பாடி பார்ட். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடியை வரைஞ்சிருவோம். ஸோ இதில் வந்து நம்ம இதை மாற்றிக்கலாம். அண்ட் இதோட சைஸை வந்து 2ன்னு போட்டுக்கலாம். நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் வரைஞ்சிருங்க. ஓகே, இப்போ இதை வந்து கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் எக்ஸ் மேலே இருக்கிற லேயரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி. இப்போ டெய்லு இந்த பறக்கிற ரெக்கை. ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு பின்னாடி இருக்குது. நம்ம அதை அப்படி காமிக்க வேண்டாம், நம்ம நார்மலாகவே வரைவோம். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வரைகிறேன். இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி மறுபடியும் லாக் பண்ணிவிடுவோம். அடுத்து டெய்லு இதே ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம். இந்த டெய்ல் கலர் வேணால் கொடுங்க, இல்லாட்டி வேணாட்டி அப்படியே போட்டுருங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதனால் நான் அப்படியே கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஓகே, லாக் பண்ணிவிடுவோம். காலுக்கு இந்த இடத்துல ஒரு ஓவல் போட்டு வரைகிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி போட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிவோட் பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். பெண்டு பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வாக்கிங் அனிமேஷன் பண்ணுறதுக்கெலாம். கண்ட்ரோல் ஜி கொடுத்து அப்படியே ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி அப்படியே இங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ திருப்பி வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நம்மளோட மெயின் லேயரில் போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து கண்ட்ரோல் கீயை பிடிச்சி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட டக்கு கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பார்ட் எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி கொண்டு போயிடுவோம், அதாவது கழுத்துக்கு பின்னாடி. அண்டு மறுபடியும் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டவுன் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். இப்போ நம்மளோட கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கேரக்டர்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம், ட்ரேசிங்கும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஃபைண்டு கலரில் போய்ட்டு இந்த ரெட்டு க்ரீன் சூஸ் பண்ணி அதுக்கு பதில் பிளாக்னு சூஸ் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் வந்து சில இதை நம்ம பண்ணணும். இந்த டெய்லை வந்து கண்ட்ரோல் பிடிச்சி பேக் கொண்டு போயிடுங்க. அண்ட் இந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணி பாடியில் இந்த இடத்துல ஒரு இந்த டைலுக்கும் இந்த லெவலுக்கும் ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு இந்த இடத்த ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ இதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைலுக்கு உண்டான நடுவில் இருக்கிற அந்த லைன் வந்து தெரியாது. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணலாம். இந்த கழுத்துக்கிட்ட இதுக்கெலாம் நம்ம ஷேடு கொடுத்தோம், அதை வந்து ரிமூவ் பண்ணாமல் விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஓகே, ஸோ அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் டு லேயர்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு நேமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நேமிங் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை. ஸோ நான் இதுக்கு வந்து ரெக்கைன்னு போடுறேன். இது என்னது? ஐப்ரோ. ஐப்ரோ 1, ஐப்ரோ 2. அடுத்து வாய், லிப். அடுத்து அந்த வாய்க்கு பின்னாடி இருக்கிறது, ஸோ அதுக்கும் லிப் 2 பேக், லிப்பு பேக்குன்னு போட்டுக்கிறேன்.
ஓகேங்களா. அடுத்து ஐஸ் தானே, எஸ் ஐஸ். அடுத்து ஹெட்டு, அடுத்து பாடி, ஐ திங்க் ஸோ, எஸ் பாடி, டெய்ல், ஆர் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேஸ் முக்கியமானது என்னதுங்க, ஹெட்டு, ஐஸு, லிப்பு, லிப்போட பேக்கு, ஐப்ரோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலே கொண்டு வந்துடணும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மேலே விட்டுருங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கன்வெர்ட் லேயர் டு சிம்பிள்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. டபுள் கிளிக் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும், அது எல்லாமே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஓவராலாக ஹெட்டுன்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே F8 போட்டு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. பாடி, டெய்ல், லெக் அண்ட் அடுத்த லெக். ஸோ இதை பண்ணிவிட்டு Q ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இதை நம்ம அனிமேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணி இதோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓவல் மட்டும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு லைன் மாதிரி தெரியுது, அதுதான் நமக்கு பிவோட் பாயிண்ட். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நான் ரூலர் எடுத்துக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வரும். அதுக்கு நேராக இந்த ரூலரை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணி வெளியே போயிட்டோம் அப்படின்னா, சாரி, ஓகே, இது சிம்பிளாக பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கணும். எனிவே, ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிவோட்டில் மாட்டிக்கும். ரைட், இப்போ டபுள் கிளிக் பண்ணுவோம், ரூலரை எடுத்து விட்ருவோம் இப்போதைக்கு. ஓகேங்களா, அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து வாக் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் லெக் வந்து மேலே வரணும், அப்போ தான் இந்த காலுக்கு மேலே இது வரும். ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி இந்த காலுக்கும் டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த பிவோட்டை வந்து இங்கே மார்க் பண்ணுறான். டபுள் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுறோம். அண்ட் இதை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல போனோம்னா அது லாக் ஆகிக்கும். டபுள் கிளிக் பண்ணி ரூலர் எடுத்து விட்டுடலாம். ஸோ இதுவும் வந்து நமக்கு வாக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். எங்கே இருக்குது, மை கார்ட்டூன் சேனலில் போயிட்டு டக்குன்னு போட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி பாடி பார்ட்டுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே விட்டுடலாம். சென்டர் பாயிண்ட் சென்டராக தான் இருக்கும். ரெக்கைக்கு வந்து நம்மளோட பிவோட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வைப்போம். எங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கலாம் அங்கே வைங்க, அப்போ தான் ரெக்கையோட மூமெண்ட் வந்து இந்த இடம் ஓகே தான். அதே மாதிரி டெய்லோட மூமெண்ட் வந்து நமக்கு இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம், மேபி இங்கே. ஓகே, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹெட்டு, இப்போ வந்து ஹெட்டுக்குள்ளே போகிறோம். ரெக்கை பண்ணியாச்சு, பாடி பண்ண தேவையில்லை, டெய்ல் பண்ணியாச்சு, 2 லெக்குக்கும் நம்ம பிவோட் பாயிண்ட் வச்சாச்சு. ஓகே, இப்போ ஹெட்டுக்குள்ளே போயிடலாம். டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் நம்ம எதெல்லாம் அனிமேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ் அனிமேட் பண்ணுவோம். லிப்பு எப்பயுமே டாப்பில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது லிப்ஸிங் கார்டியோக்கு ஈஸியாக இருக்கும். ஐஸ் அனிமேட் பண்ணுவோம். ஹெட்டை வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறதில்ல. பட் எல்லாத்தையும் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. F8 போட்டு ஹெட்டை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டுங்க. அண்ட் டபுள் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. இதோட பிவோட் பாயிண்ட்டை நம்ம வைக்கவே இல்லை. ஸோ இதோட பிவோட் பாயிண்ட் எப்பயுமே இந்த கழுத்தோட எட்ஜுக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது பேசும்போது தலையாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி கழுத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹெட்டை நம்ம வந்து சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஐஸை வந்து சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள், F8 போட்டுருங்க. லிப்ஸ் அதே மாதிரி, லிப்போட பேக்கு, ஐப்ரோ 1, ஐப்ரோ 2 அண்ட் லிப், இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஐ பிளிங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐ பிளிங்கிங் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே கான்செப்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 60 ஃப்ரேம் எப்பயுமே ஒரு 120 ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணி இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த லேயரில் வந்து இந்த கண்ணோட அவுட்லைனை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி ரெண்டுத்தையுமே ஷிஃப்ட் கீ பிடிச்சி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அவுட்லைன் மட்டும் செலக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ் கொடுங்க, டபுள் கிளிக் பண்ணி வெளியே வந்து மேலே போட்டுருக்கிற லேயரில் Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25th ஃப்ரேம் வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு F6, அப்புறம் ஒரு ஃப்ரேம் விட்டு F6, இன்னொரு ஃப்ரேம் விட்டு F6, இன்னொரு ஃப்ரேம் விட்டு F6. ஸோ இந்த மாதிரி போட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில்
நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஒரு லைன் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லைன், அதே மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி ஒரு லைன் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஃப்ரேம் வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் மறுபடியும் பெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்து தேர்டு லேயர், இந்த மாதிரி ஒரு லைன் ஒரு ஆல்மோஸ்ட்டு 70% கவர் பண்ணுற மாதிரி இழுத்து விட்ருங்க. அண்ட் ஃபோர்த்து ஃப்ரேமில் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துட்டு இதோட கலர் வந்து நம்ம இந்த மூக்கில் இருக்கிற இந்த டார்க் கலர் எடுத்துகிட்டு வருவோம். செலக்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் கண்ணுக்குள்ளே போகிறேன். நம்ம இங்கே பண்ண இந்த இடத்துக்கு போவோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபில் பண்ணுறேன். அப்புறம் ரெண்டாவதையும் ஃபில் பண்ணுறேன், மூணாவதையும் ஃபில் பண்ணுறேன். நாலாவது நம்ம வரையவே இல்லை, பட் அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மூணாவது லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணாவது லேயரை கிளிக் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி 4 இந்த இடத்துல விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த லேயரை கிளிக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி இங்கே விட்டுருங்க. அதே மாதிரி இந்த லேயரை கிளிக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி இங்கே விட்டுருங்க. அப்புறம் ஏதாவது ஒரு லேயரை கிளிக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி இங்கே விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது இடம் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் சும்மா ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் லூப் போட்டு. சூப்பரில், நைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை இன்னும் கொஞ்சம் இது பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோவையும் இந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ஐப்ரோவையும் இந்த ஐஸ்குள்ளேயே கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? நம்ம அதை வந்து இன்னொரு லேயர் இந்த இடத்துல 2 ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ பேக் போயிட்டு இந்த ஐப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து மறுபடியும் கண்ணுக்குள்ளே வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்துருங்க. ஓகே, கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி. ஓகேங்களா? மறுபடியும் பின்னாடி போயிட்டு இந்த ஐப்ரோவை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து மறுபடியும் கண்ணுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வெளியே போயிட்டு இந்த 2 லேயர் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஐப்ரோ வந்து கண்ணோட சேர்ந்து நமக்கு வந்து பிளிங்க் மூவ் ஆகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இந்த 2 ஐப்ரோக்கும் நான் ஒரு F6 போடுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்தவுடனே ஒரு F6. ஓகேங்களா? மறுபடியும் இந்த இடத்துல ஒரு F6, சாரி அது கடைசியாக போட்டுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துக்கு வந்தவுடனே கண்ணு மூடுது. அப்போ மூடும்போது இந்த 2 ஐப்ரோவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 ஒரு 6 வாட்டியோ இல்லை ஒரு 7 வாட்டியோ இறக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இது 2ஐயும் அப்படியே ஆல்ட் கீயை பிடிச்சி இந்த இடத்துல போட்டுருங்க. அப்புறம் இது 2ஐயும் அப்படியே ஆல்ட் கீயை பிடிச்சி இந்த இடத்துல போட்டுருங்க. இது என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளாசிக் ட்வின், கிரியேட் கிளாசிக் ட்வின். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மூடும்போது ஐப்ரோவும் இறங்கி வரும், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சூப்பராக பண்ணிக்கலாம். ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து லிப்சிங்க். லிப்சிங்க் தான் இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேலை. ஓகே, நீங்கள் கேட்டது அதுதான் இருக்கிறதே பெரிய ஒரு டாஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீபிக்ஸ் அப்படின்ற ஃப்ரீபிக்ஸ் இல்லை வெக்டிசி அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். இந்த வெப்சைட்டில் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வெக்டிசி அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல டக் லிப் சிங்க்னு போடுறேன். ஸோ இதில் முக்கியமாக நமக்கு என்ன வேணுங்க, வெக்டர் வேணும். ரெண்டாவது லைசன்ஸ் டைப்பு வந்து ஃப்ரீ லைசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நமக்கு இது ஏதாவது டக்கோட லிப் சிங்க் கிடைக்குதான்னு பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம உட்காந்து தேடணும், ரொம்ப கஷ்டம் போல். நம்ம வந்து நெட்டில் கிடைக்குதான்னு பார்ப்போம். டக் லிப் சிங்க் ஒரு 4 இது கிடைச்சா கூட போதும், நமக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. 4 இமேஜ் கிடைச்சா போதும். எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனால்ட் டக்கா அந்த கேரக்டரோடதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப சின்ன இமேஜாக வேறு இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 நிறைய இருக்குது. நம்ம அதில் வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இமேஜ் கொடுங்க. அவ்வளோக்கு பெரிய இமேஜ் கிடச்சிருச்சு. சேவ் கொடுப்போம். சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் நியூ க்ரியேட் கொடுத்துட்றேன். நம்ம லிப்பு இல்லாதனால நம்ம தான் மேனுவலாக க்ரியேட் பண்ணுறோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து ட்ரேசிங்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே விடுறேன். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி அப்படின்ற கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம பண்ண வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் பெரிய வாய், எஸ்ஸு அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நம்ம இதை மூடின மாதிரி ஒன்று இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே,
ஸோ ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கங்க எப்பயுமே, நியூ லேயர் ட்ரேசிங் லேயர் பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே ஒரு குரூப் லேயர் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறேன், ஐ மீன் ஒரு லிப்சிங்க் பர்பஸ்க்காக. இது எக்ஸாக்டாக அதுக்கு மேட்ச் ஆகுமானோ நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ மனுஷங்களோட கேரக்டர் வாய்ஸ்னால் ஈஸி, பட் டக்கு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வரைய வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கலருங்கெலாம் நீங்கள் வந்து அங்கேருந்து மறக்காமல் ஃபில் பண்ணணும். நம்ம அதை லேட்டராக பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி Ctrl+G Ctrl+X மேலே இருக்க லேயரில் போய்ட்டு Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் லாக் பண்ணிடுறேன். செகண்ட் லேயர் போவோம். ஸோ Ctrl+G Ctrl+X அண்ட் மேலே இருக்கிற லேயரில் Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 2 பண்ணியாச்சு. நார்மல், நியூட்ரல், ஊ, அதுக்கப்புறம் இன்னொரு இது ஏதாவது பண்ணுவோம், இ, அப்புறம் எஸ்ன்னு ஒன்று வரும். எஸ்ஸுக்கு நம்ம வந்து எது கொடுக்கலாம், இல்லைனா லிப்ஸிங்க் பண்ணும்போது சில அனிமேஷன் இருக்கும், யூடியூப்லேயே இருக்கும். அது பேசும்போது அதோட ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒன்றுனா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? பட் இது கொஞ்சம் ஒரு வாட்டி வேலை தான், பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டி நம்ம மேனுவலாக வந்து கையில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அனிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் கேரக்டருக்குலாம் நிறையா லிப்ஸிங் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு 4, 5 அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு மைன்யூட்டெல்லாம் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம டைலாக் டெலிவரிக்கு மட்டும்தான் அந்த மூமெண்ட்டுக்காக ஆ ஊ ஏ அப்படின்றத மட்டும் திருப்பி பண்ண போகிறோமே தவிர, மற்றபடி இதை வந்து நீங்கள் எஸ்ஸு, ஆ, இ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl+G Ctrl+X அண்ட் மேலே இருக்கிற லேயரில் போய்ட்டு Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு கீழே இருக்கிற லேயர் தேவையில்லை, டெலிட்டு. அதே மாதிரி இந்த லேயரும் நமக்கு தேவையில்லை, டெலிட்டு. இந்த லேயர் மட்டும் தான் தேவை. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி Ctrl+F கொடுக்குறோம், ஃபைண்ட் ரீப்ளேஸ் கொடுத்து பிளாக்காக மாற்றிடுறோம். ஓகே, அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இருக்கும், இதை கிளிக் பண்ணி அலைன் சென்டர் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். நம்மளோட டக் லேயரில் வருவோம். ஸோ நமக்கு வந்து இதில் ஷேடிங் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் அதுலேயும் கொடுக்கணும். பட் இருந்தாலும் நம்ம அதை அந்தளவுக்கு டீப்பாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் நார்மலாக இந்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் போயிட்டு நான் ஃபில் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றுனா கிளிக் பண்ணி நான் உள்ளே போயிட்டு ஃபில் பண்ணுறேன். ஸோ லிப்புக்கு தேவையான கலரை நான் வந்து சூஸ் பண்ணிட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். சென்டரில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி, டிஸ்ட்ரிபியூட் டு கீ ஃப்ரேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேமாக செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டக்கு பார்ட்டுக்கு வருவோம். இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணி நம்மளோட லிப் பார்ட்டில் இருக்கும். இது வந்து சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போவோம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி லேயர் கொடுத்து இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற டக்கு லேயர் இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம். Q ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே, அதாவது இங்கே வந்து ஆனியன் ஸ்கின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, கடைசியாக இந்த சைஸை மேட்ச் பண்ணுறதெல்லாம் கடைசியாக பண்ணிக்கங்க. இப்போதைக்கு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஸ்கின் எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்களா, நம்ம மெயினாக வரைஞ்ச லேயர், அதையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல ஒரு F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்டுருங்க. இங்கே ஒரு blank கீ ஃப்ரேம் வந்துடும். இதை கட் பண்ணி Ctrl+X கொடுத்து இந்த இடத்துல போய்ட்டு Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கீழே இருக்கிற லேயரை டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஆனியன் ஸ்கின் போட்டுக்கிறேன். கியூ ப்ரெஸ் பண்ணி சைஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க நம்ம மேட்ரு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து எப்பயுமே மினிமம் ஒரு 1800, அதாவது ஒரு 1 மினிட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அனிமேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஹெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வெளியில் இருக்கிற பாடி பார்ட்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து 60 செகண்ட்ஸ் இல்லையா? ஸோ அப்படின்னா 1 மினிட் கரெக்ட். 1 மினிட்டுக்கு உண்டான ஃப்ரேமை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும் வாய். ஸோ அதனால் மறுபடியும் வாய் டபுள் கிளிக் பண்ணி, அதாவது லிப்பை வந்து இங்கே கிளிக் பண்ணி ஆப்ஜெக்டில் போயிட்டு ஸ்டாப்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஆடியோ தேவை. டக்கோட ஆடியோ இருந்தால் தான் இதை நம்ம லிப் சிங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆடியோ வந்து அடோப் ஆடியோன்னு ஆடிஷன் ஒன்று இருக்குது. அடோப் ஆடிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஆடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன், டக்கு வாய்ஸ் மாதிரி. ஸோ எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ நார்மல் 4000 மோனோ 32 பிட் இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஓகே கொடுத்துட வேண்டியதான். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அப்படின்னு நான் ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் கேப்சர் நாய்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிடுறேன். டபுள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து அதை வந்து ரிடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த நாய்ஸ் எல்லாம் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஆல் கொடுத்து எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிட்ச் ஷிஃப்ட்டு அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எஃபெக்டை வந்து டக் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஓகே, ஒரு டக் வாய்ஸ் மாதிரி நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் ஆடியோ வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ஸ்பேஸ் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபைலை வந்து நான் அதாவது எக்ஸ்போர்ட் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். டக்குன்னு போட்டு டவுன்லோட்ஸில் நான் போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட அனிமேஷன் ஃபைலுக்கு வருவோம். டபுள் கிளிக் பண்ணி வெளியே வருவோம். ஸோ நான் வந்து மெயின் லேயரில் இருக்கேன் இல்லையா? மெயின் லேயரில் ஒரு லேயர் ஆட் பண்ணி ஆடியோ அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த இடத்துல ஆடியோ கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஆடியோ டக்கோட வேவை வந்து ட்ராக் பண்ணி உள்ளே விடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ ஐ பிளிங்கிங் வந்து கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் அடிக்கடி நடந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஐயை டபுள் கிளிக் பண்ணி 120 செகண்ட்ஸ்க்கு பதில் நான் ஜஸ்ட் ஒரு 80 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, டபுள் கிளிக் பண்ணி வெளியே போயிடலாம். ஸோ இப்போ இந்த லேயரை காப்பி லேயர் கொடுத்து ஹெட்டை டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நான் லிப்பை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்டில் போயிட்டு லிப் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆ அப்படின்றதுக்கு நம்ம வந்து இதையே வச்சுக்கலாம். டி அப்படின்றதுக்கு இதை வச்சுக்கலாம். இ அப்படின்றதுக்கு இதையே வச்சுக்கலாம். எஃப் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை சூஸ் பண்ணுறோம். எல் அப்படின்றதுக்கு இதை சூஸ் பண்ணுறோம். எம் நத்திங். ஓ அப்படின்றதுக்கு இதை சூஸ் பண்ணலாம். ஆர் அப்படின்றதுக்கு இதை சூஸ் பண்ணலாம். எஸ் அப்படின்றதுக்கு நம்ம இதை சூஸ் பண்ணலாம். அப்படின்றதுக்கு இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஊ அப்படின்றதுக்கு மறுபடியும் இதையே சூஸ் பண்ணி டன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஓகே, ஊன்னு வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃப்ரேம் பிக்கரில் நார்மலான லிப்பை வச்சு விட்டுறலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெக்கை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளாசிக் ட்வின், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சு ரிவர்ஸ் கொடுக்கணும். அண்ட் அகைன் ஆல்ட் கீ போட்டு இங்கே அடித்து ரிவர்ஸ் கொடுக்கணும். அண்ட் அகைன் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரிவர்ஸ் ஃப்ரேம் கொடுத்து செலக்ட் ஆல் ஃப்ரேம்ஸ் சிங்க்ரனைஸ் டு சிம்பிள் கொடுத்துடலாம். இப்போது கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நல்லா இருக்குங்களா? அவ்வளோதாங்க லிப்ஸிங்க்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாகவே பண்ணலாம். ஒரு கொஞ்சம் நான் இப்போ பேசி பண்ணதுனால ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஜஸ்ட் நீங்கள் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகே, சரி, ரைட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனிமேஷன் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அனிமேஷன் ஈஸியாக வந்துடும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.